நம்மளோட கடற்கரையில் அதிகமாக ஹை டென்சிட்டி அண்ட் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்ற கண்டென்ட் தான் இருக்குது. சிதிலமடைஞ்சு 0.001 கிராம் அளவுக்கு இருக்குது நம்மளோட கோஸ்ட்டில். இப்போ என்ன ஆகும், இந்த பிளாஸ்டிக் துகள்களை கடல் அலைகள்னால அது ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்ட இந்த பிளாஸ்டிக்கை மீன் சாப்பிட்றோம். சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து 28லேருந்து 29 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கை போடுற போது என்ன ஆகும்னா, இந்த பிளாஸ்டிக் சன்லைட்டை வாங்கி சூடாகும். வாட்டர் ஹீட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், கிளைமேட் சேஞ்ச் ஆகும். நீங்கள் 28 டிகிரி இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து 30 டிகிரி ஆயிடுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுது. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தட்பவெப்பநிலை அதிகமாகிற போது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மாறும். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வர்ற போது என்ன ஆகும், ஒரு சில அல்காரிதம்லாம் தயார் பண்ணி அது சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சுட்டு இருக்கிறதுல சில ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் கலந்துருச்சுன்றாங்க, மாட்டுப்பாலில் பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ தாய்ப்பாலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படிங்கும்போது மனித உடம்புக்குள்ளேயே பிளாஸ்டிக் கலந்துருக்கு. பிளாஸ்டிக் கலந்துருச்சு. எத்தனை பேர் ஒரு லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் 25 ரூபா கேன் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி டம்முன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். உடனே என்ன ஆகும், அங்கே வந்து கொசு மொக்கியும். பிளாஸ்டிக், ரப்பர், டியூப், டயர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே டெங்கு கொசு பெருக்கிறதுக்கு ஆனால் பிளாஸ்டிக்ல இருந்தால் பெருக்கும். இந்த தட்பவெப்பநிலையே அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருது. இதெல்லாம் நவீன முறை வாழ்க்கை முறை தானே சார்? நம்மளால் முடிஞ்சால் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு பையை தூக்கின்னு போங்க, துணிப்பைகளை தூக்கி கொண்டு போகுங்கள். காட்டன் பேக்ஸ் இருக்கும், கன்னி பேக்ஸ் கூட பிரச்சனை இல்லை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ப்ரொஃபஸர் திரு ஆர்.எம். நாராயணன் அவர்கள். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். பிளாஸ்டிக்னால நமக்கு என்னென்ன விளைவுகள் வருது, நிலத்திலும் சரி நீர்லையும் சரி பிளாஸ்டிக் எவ்வளோ கலந்துருக்கு, அதனால் என்னென்ன விளைவுகள் வந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பிளாஸ்டிக்னால நிறைய அபாயகம் இருக்குது. அதனால் துணிப்பை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதை தாண்டி கடலுக்குள்ளே வந்து இவ்வளோ பிளாஸ்டிக்லாம் இருக்குது. கடலுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக்னால மீன்களுக்கு வந்து ஒரு ஆபத்து, அங்கே உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அதுவும் குறிப்பாக இந்தியா சுற்றி இருக்க அந்த நீர்ப்பரப்பில் தான் பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். உண்மையா, என்ன விஷயம்? வணக்கம் சார். உலகளாவிய பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஒரு 55 மில்லியன் டன் பிளாஸ்டிக் ஒரு ஆண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்னு நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா பாலிஎஸ்டரீன், பாலிஎத்திலீன், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன், லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன், டெராப்ளேட், சிந்தட்டிக் ரப்பர், நைலான், டெஃப்லான், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கோட சோர்ஸை கண்டுபிடிக்கணும். கடலுக்குள்ளே போய் ஏகப்பட்ட பிளாஸ்டிக். இப்போது குடிக்கிற அதாவது அங்கே கடல்லேருந்து எடுக்கிற உப்பில் பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் கலந்துருச்சுன்றாங்க, மாட்டுப்பாலில் பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான அதிபயங்கரமான விளைவுகள்லாம் பிளாஸ்டிக்னால் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை எனது மாணவி திரு பிரான்சிஸ் பனிமதி அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தையும் நேரடி ஆய்வையும் உட்படுத்தி இது எப்படியாவது எவ்வளவு பிளாஸ்டிக்கு கடல்லையும் லேண்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில அல்காரிதம்லாம் தயார் பண்ணி அது சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். செஞ்சுட்டு இருக்கிறதுல சில ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ தாய்ப்பாலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படிங்கும்போது மனித உடம்புக்குள்ளேயே பிளாஸ்டிக் கலந்துருக்கு. பிளாஸ்டிக் கலந்துருச்சு.
இதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு லிவரில் ப்ராப்ளம் வருது, பேங்க்ரியாஸ் கல்லீரலில் பிரச்சனை வருது. இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பிளாஸ்டிக்கோட இன்டேக்கு. ஏன்னா உப்புலேருந்து பிளாஸ்டிக் வந்துடுது. உப்பை யாரும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. அதாவது உப்பை வறுத்துட்டோம்னா பிளாஸ்டிக் ஒதுங்கிடும், அதை தண்ணியில் கரைச்சிட்டோம்னா பிளாஸ்டிக் தண்ணியாக வந்துடும். ஸோ அப்போ அதை வடிகட்டி எடுத்து போட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உப்பை வறுத்து தான் செஞ்சாங்க. இப்போல்லாம் வந்து சால்ட் கம்பெனி, நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு, எல்லா கம்பெனி, இந்த கம்பெனி பிராண்டு, இந்த கம்பெனி பிராண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சால்ட்லேயே கம்பெனி, எனக்கு இந்த சால்ட் தான் வேணுன்றோம். ராக் சால்ட், அயோடைஸ்டு சால்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடல்லேருந்து சுத்தமான உப்பை எடுத்து பண்ணுவாங்க. இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் எத்தனை பேருக்கு கடல்லேருந்து உப்பு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியும்? கடல் நீரில் இருந்து உப்பு தயாரிக்கிறாங்களா? உப்பளங்களில் யாராவது போயிருக்கீங்களா? வேதாரண்யம் தான் நமக்கு மகாத்மா காந்தி தண்டி யாத்திரைக்கு வந்தார். குஜராத்தில் வந்து உப்பளங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய உப்பளங்கள், உப்புன்றது ஒரு பெரிய விஷயம். உப்பு பெருகுன்னுவாங்க. ஸோ உப்பு பெருகிற போது இப்போ பிளாஸ்டிக் பெருகிருச்சு. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகளில் எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்குது, என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது, இதுக்கு சோர்ஸ் என்ன, சோர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சோர்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை தடை பண்ணலாம். ஸோ இப்போது நம்மளோட சுச்சுவேஷன் படி இப்போது நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை வந்து கடுமையாக செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஆராய்ச்சிகளில் ஒரு முன்னோட்டமாக ஒரு சில செய்திகள் உங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறது, 1 லிட்டர் பிளாஸ்டிக்கு எவ்வளவு கிராம் இருக்குன்றீங்க? 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடல் தண்ணியில் ஒரு தோராயமாக உங்களுக்கு சொல்லுங்கள். 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ பிளாஸ்டிக் கலந்துருக்கலாம்? 1 லிட்டர்னா சின்ன மில்லி லிட்டர் அந்த மாதிரி வச்சுருக்கலாம், எம்எல், சின்ன எம்எல்ல இருக்கலாம். அதாவது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுற போது 0.0017 கிராம் வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பேப்பரை அதை டைஜஸ்ட் பண்ணிடுவோம். டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மட்டும் ஃப்ளோட் ஆகும். அந்த ஃப்ளோட் ஆகிற பிளாஸ்டிக்கை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த பிளாஸ்டிக்கோட வெயிட் வந்து 0.0017 கிராம் இருக்குது கடல்லேருந்து எடுக்கிற தண்ணியில். அதுவும் சென்னை கோஸ்ட்டில், இந்த சென்னை மாதிரியான ஏரியில் 0.0017 கிராம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்குன்னா இப்போ கடலில் எவ்வளோ தண்ணி இருக்கலாம்? அப்போ யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மிகவும் கவனமாக இருக்கணும் நம்ம பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை. சரி சார், இந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டிங்க 0.0017 கிராம், என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் சார்? 1 லிட்டரில் இப்போ 1% இருக்குன்னு எடுத்துக்கலாம், 0.0017% இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது வந்து உலக சுகாதாரத்தைப்படி பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது, இருக்குதுன்றது பெரிய இது. இப்போது இந்த பிளாஸ்டிக் துகள்கள், இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் 0.0017 கிராம் இருக்குதுன்றோம். இது போய் அங்கே இருக்கிற அந்த குளோரோஃபில், யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படி சொல்லுவோம். பிளான்ட்டு குளோரோஃபில்ன்றது போட்டோசிந்தசிஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு பச்சையம். அந்த பச்சையத்தை சாப்பிட்றது தான் மீன் வரும். இந்தியா போன்ற நாடுகளில் இன்றைக்கி வந்து 4.7 ட்ரில்லியனுக்கு இந்தியா வந்து மூவ் ஆயிடுச்சு. ஜப்பானை பீட் பண்ணி 4ஆவது இடத்துக்கு வந்துட்டோம். ஜிடிபி, குளோபல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில், நம்ம ஜிடிபியில் குரோத்தில் இந்தியா வந்து 4ஆம் இடத்தை ஜப்பானை பீட் பண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஜிடிபிக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் யாருன்னா ஃபிஷரிஸ், மீன்வளத்துறை. இந்த மீன்வளத்துறையும் மைனிங் துறையும் மிக முக்கியமான துறை. இந்த மீன்வளத்துறையில் இந்த பிளாஸ்டிக் இருந்துருச்சுன்னா நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மீனுக்கு நமக்கான வருமானம் தடைப்பட்டு போகும். இன்னொன்று, இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறது, என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கு, நார்மலாக நீங்கள் வீட்டில் என்ன டைப் ஆஃப், நம்ம யாருமே பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கையை வாழலை இன்றைக்கி. ஸோ அப்படி வீட்டில் இருக்க போது சரி பக்கெட் வச்சுருக்கேன் சார், அது வச்சுருக்கேன் சார், இது வச்சுருக்கேன் சார், நீங்கள் போடுற ஷாம்பு, சேஷே இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் ரேப்பர், ரீஃபில்லிங் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள், சமையல் உபகரணங்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் வருது. அதுவும் எல்லாமே நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் வந்தாச்சு. பிளாஸ்டிக் இல்லாத நம்மளால் இருக்க முடியாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க சுச்சுவேஷனை. நீங்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடார் கடையில் போனீங்கன்னா பொட்டலம் கட்டுவார். அவருக்கு பொட்டலம் கட்ட தெரிஞ்சால் தான் அவரை வந்து வேலைக்கே சேர்ப்பாங்க. அப்போது பிளாஸ்டிக்கில் அவர் கட்ட மாட்டார், பேப்பரில் மடித்து சுற்றி கட்டுவார். பேப்பர் வந்து டிகிரேடபிள், இந்த பிளாஸ்டிக் வந்து பயோடிகிரேடபிள், நான் டிகிரேடபிள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷத்துக்கு மண் மக்கும் தன்மை அற்றது பிளாஸ்டிக்.
இந்த பிளாஸ்டிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கிராம்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா FTIR அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ஃப்ராரெட் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்ன்றது ஒரு பேண்டு, ஒரு நம்ம வந்து சொல்லுவோம் விப்ஜிஆர்னா கலர் தெரியும் நமக்கு வந்து. விப்ஜிஆர்ன்றது கலர், ரெயின்போட கலர் வந்து விப்ஜிஆர். இந்த விப்ஜிஆர்ன்றது வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன் அப்படின்றது ஒரு வேவ்லென்த். வயலட்டுக்கு வந்து 300, அல்ட்ரா வயலட்னா 240லேருந்து 300 நானோமீட்டர் வேவ்லென்த்து. அது மாதிரி சில வேவ்லென்த் இருக்குது. இந்த வேவ்லென்த் FTIRல 400 சென்டிமீட்டர் அந்த வேவ்லென்த்தில் இருந்து 4600 சென்டிமீட்டர் பெர் வேவ்லென்த்தில் நாம் வந்து ஒரு லைட் ரேயை பாஸ் பண்ணுற போது இந்த பிளாஸ்டிக் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் பீக் வருதோ அந்த பீக்கிலேருந்து நம்ம என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன், பாலிஎத்திலீன், பாலிஎஸ்டைரீன், அது மாதிரி சிந்தட்டிக் ரப்பர், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடற்கரையில் அதிகமாக இந்த பிளாஸ்டிக் துகள்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குன்னா ஹை டென்சிட்டி அண்ட் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்ற கண்டென்ட் தான் இருக்குது. அது வந்து சிதிலமடைஞ்சு 0.001 கிராம் அளவுக்கு இருக்குது நம்மளோட கோஸ்ட்டில். இப்போ என்ன ஆகும், இந்த பிளாஸ்டிக் துகள்களை இந்த குளோரோஃபிலோட பச்சையத்தோட அலையனோட ஆக்ஷன்னால், அலையில் நடக்கிறதுனால, கடல் அலைகள்னால அது ஒன்றோட ஒன்று மோதி ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கிட்ட இந்த பிளாஸ்டிக்கை மீன் சாப்பிட்றோம். ஒரு சில சமயம் பிளாஸ்டிக் துகளாக சாப்பிடும், ஒரு சில சமயம் மொத்த பிளாஸ்டிக்கையும் மீன் வந்து என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் லைட்டு போட்டிங்கன்னா மீன் வந்துடும். கடலுக்குள்ளே எத்தனை பேர் கப்பலில் போயிருப்பீங்கன்னு தெரியாது, கப்பலில் போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு லைட் போட்டிங்கன்னா ஜம்ப் ஆகும், மீன் வந்து குதிச்சு வரும் மேலே, ஏதோ நமக்கு இற கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மெயின். அப்போ சன்லைட்னால இந்த பச்சையம் வர்றதுனால லைட் தெரிஞ்சதுன்னா அங்கே வந்து பச்சையம் இருக்குன்ட்டு இந்த மீன் வந்து தவும். இந்த மீன் தகுற போது அங்கே இருக்கிற அந்த பச்சையத்தை சாப்பிட்ற போது சில சமயம் பிளாஸ்டிக்கே சாப்பிட்றோம். ஆமைகள் கழுத்தில் பிளாஸ்டிக் சுற்றி இருக்கிறது, டால்ஃபின் வயிற்றுலேருந்து பிளாஸ்டிக் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சுறா மீன்கள் வயிற்றுலேருந்து பிளாஸ்டிக் எடுத்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட வயிற்றில் ஒரு குட்டி இருந்திருக்குது, இறந்து போன குட்டி. அதற்குள்ளே வந்து பிளாஸ்டிக் பேப்பர்கள்லாம் இருந்திருக்குது, பிளாஸ்டிக் பைகள். ஸோ நாம் என்ன பண்ணணும், இந்த ஹை டென்சிட்டி பிளாஸ்டிக்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. ஹை டென்சிட்டி லோ டென்சிட்டி பிளாஸ்டிக்ன்றது ஒன்றுமே கிடையாது. நாம் யூஸ் பண்ணுற கேரி பேக்குகள், அந்த ஷாம்புவோட அந்த பாக்கெட்டுகள், சாஷேகள், அது மாதிரி இருக்கிற அந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்புக்கு வாங்கினா அதுக்கு பிளாஸ்டிக் கவர், ஒரு மேகி பாக்கெட் வாங்கினா அதில் ஒரு பிளாஸ்டிக் சுற்றி இருப்பாங்க. இப்போ சில விஷயங்களை வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டும் போக முடியாதுல்ல சார்? அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தானே இருக்குது. இல்லையே, நீங்கள் பிளாஸ்டிக்கை ஈஸியாக கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயோகிரேடபிள் பிளாஸ்டிக் கவர் பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம வந்து வள்ளிக்கிழங்குலேருந்து பிளாஸ்டிக்கு பதிலாக பயோடிகிரேடபிளாக அதே மாதிரி கேரி பண்ணுறது பண்ணிட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற பாக்கெட்டு கொட்டி கீழே விழுகக்கூடாது, உள்ளே இருக்கிற வெயிட்டான பொருட்கள் வெளியே வரக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து நம்ம வள்ளிக்கிழங்குலேருந்து பிளாஸ்டிக்கு பதிலாக ஆல்டர்னேட் மெட்டீரியல் தயார் பண்ணியாச்சு. இது மாதிரியான அந்த காலத்துல எல்லாம் இப்படி கிடையாது. தொன்னைகள் இருந்தது, வாழை மட்டைகளில் பேக் பண்ணாங்க, கொட்டானில் முடைச்சாங்க, அதில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க, ஸ்ட்ரா போட்டாங்க, பேம்பூவில் இருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடித்தாங்க. இப்போ எடுத்தால் பிளாஸ்டிக் பாட்டில், பெட் பாட்டில், பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கணும், அந்த ட்ரையாங்கிளில் வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். யாராவது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இல்லை இது வந்து கேன்சர் வரும்னா வாங்குவோமா? பிளாஸ்டிக்னால அவ்வளோ ஒரு பெரிய ஆபத்துகள் நிறைந்தது. பிளாஸ்டிக் வந்து இன்றைக்கி கொடூர அரக்கன், அத்தனை பேருக்கும் கேன்சர்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, கேன்சர் போன்ற வியாதிகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கடைகளில், மளிகை கடைகளில் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தடை செய்து விட்டேன்னு நம்ம சும்மா பேருக்கு சொல்கிறோமே தவிர, எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு காய்கறி கடைக்கு வாங்க போகையில் நம்ம வந்து பிளாஸ்டிக் பை இல்லாமல், இல்லை ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு, ஒரு மஞ்சள் கட்டப்பையை எடுத்துகிட்டு எத்தனை பேர் போனோன்னே நம்ம சும்மா வெறுங்க வீசிட்டு போவோம், பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுப்போம், வாங்கிட்டு வருவோம். இது மாதிரியான சூழ்நிலைகளை பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து பெரிய லெவலில் அவாய்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா இன்னும் வந்து அது இந்த பிளாஸ்டிக்கு கடலில் மிதக்கிறதுனால வேற ஒரு அபாயம் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம வந்து சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து 28லேருந்து 29 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும்.
நீங்கள் பிளாஸ்டிக்கை போடுற போது என்ன ஆகும்னா இந்த பிளாஸ்டிக் சன்லைட்டை வாங்கி சூடாகும். அப்போது மேல் மட்டத்தில் இருக்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மாறிடும். அது ஹீட் ஆக ஆரம்பிச்சு வாட்டரை வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். வாட்டர் ஹீட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கிளைமேட் சேஞ்சு நீங்கள் 28 டிகிரி இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து 30 டிகிரி ஆயிடுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுது. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தட்பவெப்பநிலை அதிகமாகிற போது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மாறும். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வர்றபோது என்ன ஆகும்? இதை ஈக்குலிபிரியம் பண்ணுறதுக்காக அங்கே ஒன்று புயல் உருவாகும், இல்லைன்னா வந்து அங்கேருந்து மழை உருவாகும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போல்லாம் அடிக்கடி சென்னை பக்கம் புயல் வருது. ஏன் வருது? தட்பவெப்பநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றம். இது எதனால் வருது? நம்மளை போல் இருக்கிற மக்கள் வந்து செயல்படுத்துறதுனால தான். இது மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுறதுனால கடுமையான பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படும். இப்போ இது சம்மந்தமாக ஆராய்ச்சியில் நாங்கள் வந்து எண்ணூர் பகுதியில் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக், மைக்ரோ சைஸ்ன்றது 10⁶. அந்த சைஸில் இருக்கிற பிளாஸ்டிக்கை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதை ஃபில்டர் பேப்பர் போட்டு ஃபில்டர் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வெயிட்டை மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கு தண்ணியோட அப்படியே FTRல கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த கருவை எடுத்து கொடுத்துரும். இந்த கருவில் பீக்கெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்னு கண்டுபிடிச்சிருவோம். இந்த கண்டுபிடிக்கிற பிளாஸ்டிக்கு உங்களுக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பீக் இருக்கும். இந்த பீக் வந்து இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சதில் என்ன ஷாக்கிங்னா எல்லாமே HD பெட்டு, LD பெட். நம்ம பைப்பெல்லாம் போடுறோம், பாலி வினைல் குளோரைடுன்னு சொல்லுவோம், PVC பைப்ஸ். அதனால வந்து நமக்கு ப்ராப்ளம் அதிகம் கிடையாது. ஏன்னா அது பைப்பு, அதை கொண்டு போய் நம்ம கடலில் கொட்ட போகிறது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக தூக்கி எறியக்கூடிய குப்பை கூழங்களை பிளாஸ்டிக் தானே, அதுலேருந்து அரிச்சு அதுலேருந்து தண்ணிக்கெல்லாம் மிக்ஸ் ஆகாது. அதெல்லாம் வந்து அதுக்கான இது கிடையாது. அது வந்து ஒரு PVCன்றது வந்து ரொம்ப அரிமானம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அது ஆல்டர்னேட்டாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், லெட்டு பைப்ஸ் இருக்கும், GI பைப்ஸ் இருந்தது, லெட்டில் இருந்தது. லெட்டு வந்து மறுபடியும் இதை விட வினை ஊக்கி, அதனால வந்து லெட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிராஸ் பைப் போட்டிருந்தாங்க ஒரு காலத்தில், GI பைப் இருந்தது. அப்போல்லாம் வந்து அங்கே கிணத்துல இழைச்சி அங்கேயே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் தான் நீங்கள் வந்து மோட்டார் போடணும், வீட்டில் சுவிட்ச் போடணும், உடனே தண்ணி பைப்பை திறந்தா தண்ணி வரணுன்றதுக்காக நம்மளோட டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு நாம் வந்து பிளாஸ்டிக்கில் மாறிட்டோம். ஸோ எல்லாமே வந்து காலநிலைக்கு மாற்றம் வந்துருச்சு நமக்கு. ஸோ நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி சுடு தண்ணி வரலன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ உடனே அப்போ மேலே ஏற்றணும், அப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னர் எகெயின். நீங்கள் ஒரு ஜெய்சர் போட்டிருந்தா கூட பிளாஸ்டிக் கண்டெய்னர். அந்த இடத்துல காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணாங்க. அங்கே காப்பர் பாட்டம் போடணும், உடனே சாக்கு அடிக்குதுன்னு உங்களுக்கு பயமுறுத்தி விட்டான். ஸோ இது மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து இன்றியமையாத ஆகிவிட்டது இன்றைய சூழ்நிலை. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக நம்ம பண்ண முடியும். மண்குடுவைகளில் காஃபி கொடுக்குறது. இப்போ காஃபி கப்பு, இப்போ நீங்கள் கப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் கப்பு. ஒரு கல்யாண வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் கப்பு. தண்ணி கப்பு வைக்கிறது பிளாஸ்டிக் கப்பு. இப்போ இத்தனை இப்போ பிளாஸ்டிக்கு, இவ்வளவு பிளாஸ்டிக்கையும் கொண்டு போய் எங்கே போய் குப்பையில் போடுவீங்க? குப்பையில் இருந்து என்ன ஆகும்? குப்பை மக்காது. அப்போ மக்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தில் குழி தோண்டி குப்பைகளை பிரித்து போட்டுருவாங்க. பிரித்து போட்டோன்னா அது வந்து உரமாகிவிடும். அங்கே செடி வைப்பாங்க, மரம் நட்டு வைப்பாங்க, மாமரம் வரும், புளிய மரம் வச்சுருப்பாங்க, வீட்டில் வேப்ப மரம் வச்சுருப்பாங்க, வாழை மரங்கள் நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு உரமாக இருந்து அது நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பழங்கள் காய்கறிகளையும் நம்ம அந்த காலத்தில் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் உடனே வீட்டு வாசலில் பேப்பரை கட்டி அங்கே வச்சிட வேண்டியது, பிளாஸ்டிக் பையை கட்டி உனக்கு வச்சிட வேண்டியது. எத்தனை பேர் சோர்ஸ் செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம்? நம்ம கொடுக்குறது கிடையாது. இதெல்லாம் நவீன முறை வாழ்க்கை முறை தானே சார்? நவீன வாழ்க்கை முறையினால தான் அழிக்கிறது அப்படிங்கிறது வேற கான்செப்டில். பிளாஸ்டிக்கை அழிக்க முடியாது. நீங்கள் வந்து அதாவது ப்ரொடக்ஷனை குறைக்கணும். பிளாஸ்டிக் வந்து ப்ரொடக்ஷனை குறைக்கணும். இருக்கிற பிளாஸ்டிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே வந்துருச்சு, வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து தான் ஆகும். நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் பிளாஸ்டிக்ஸை. அதுக்கான முயற்சிகளை பிளாஸ்டிக்கை செக்ரிகேட் பண்ணணும். இப்போ பெட் பாட்டில் எடுத்து தூக்கி எரிஞ்சிடும். மேக்ஸிமம் பெட் பாட்டில் தான். எத்தனை பேர் ஒரு லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் 25 ரூபா கேன் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி டம்முன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். எங்கே போனாலும் எரிஞ்சிடுறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட பின்விளைவுகள். நீங்கள் வந்து இயற்கையாக வச்சுருந்தீங்கன்னா இயற்கை உங்களை போற்றி பாதுகாக்கும். நீங்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் அங்கங்கே எரிஞ்சிட்டு போகிறீங்க, உடனே என்ன ஆகும், அங்கே வந்து கொசு முக்கியம். ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் டியூபு டயர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே டெங்கு கொசு பெருக்கிறதுக்கு ஆனால் பிளாஸ்டிக்கில் இருந்தால் பெருகும்.
ஸோ உங்களுக்கு அதோட அந்த அந்த கொசு பெருக்கத்துக்கான இனப்பெருக்கத்துக்கான அந்த தட்பவெட்பநிலையே அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருது. ஸோ இதனால் பிளாஸ்டிக்ன்றது ஒரு மிக கடுமையான ஒரு நெகிழின்றது, அது உங்களை நெகிழ வச்சிரும். முடிஞ்சிருச்சு மொத்தமும் கேன்சரில் அப்படியே ஆள் உருக்கிடும் நெகிழின்றது. அதனால் நெகிழியை அவாய்ட் பண்ண வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த எண்ணூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 டன்லேருந்து 350 கிலோ வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு, அதாவது 150 கிலோகிராம்லேருந்து 350 கிலோகிராம் வரைக்கும் பிளாஸ்டிக் இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக். மைக்ரோனாலே அது வந்து சிதிலமடைஞ்சு கடல் அலையில் அடிபட்டு கரையில் மோதி அது நொறுங்கி துகளாக 10⁶ அந்த ரேஞ்சில் போகிறதே உங்களுக்கு வந்து 350 கிலோ என்றால், நீங்கள் தூக்கி எறியும் பிளாஸ்டிக்கு கூவம் ரிவர் மவுத்தில் அடைச்சிக்குது, அடையார் மவுத்தில் அடைச்சிக்குது. வெள்ளம் வந்து வருவதற்கு காரணமே ஃப்ரீ ஃப்ளோ தடைப்படுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிளாஸ்டிக் வந்து மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு, அதாவது மக்களின் வாழ்வாதாரத்திலிருந்து அகற்றக்கூடிய ஒரு மூலப்பொருள் பிளாஸ்டிக். அதுலேயும் இந்த HDPE LDPEன்ற பிளாஸ்டிக் தான் அதிகமாக கடல் இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உப்புலேருந்து அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க, கடல் தண்ணியிலேருந்து உப்பு வந்துருச்சு சார், அதில் உப்புலேருந்து பிளாஸ்டிக் வந்துருச்சு. சில இடங்களில் மட்டும்தான் அந்த கடல் தண்ணியை வரத்தில் வர வச்சு பேக் வாட்டர் மூலமாக வர வச்சு அதை வந்து உப்பளம்லேருந்து உப்பாக மாற்றுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஹீட் பண்ணி சூரிய ஒளியில் பரப்பி அதை வந்து ஒரு கிறிஸ்டலாக மாற்றுற போது அதை வந்து கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து போர் போட்டுடுறாங்க கடல் பக்கத்தில். ஏன்னா பூமிக்கு அடியிலிருந்து வர்ற தண்ணியில் பிளாஸ்டிக் கம்மியாக இருக்கும் என்றது நம்மளது கருத்து. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ பூமிக்குள்ளேயே பிளாஸ்டிக்கை போட்டாச்சு, அதுவும் அந்த போரில் வரும். ஸோ நீங்கள் வந்து அதாவது கிளே சாயிலாக இருந்தால் பூமிக்கு கீழே போகாது. பெனிட்ரேட்டபிள் சாயில், இப்போ வண்டல் மண் போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பிளாஸ்டிக் உள்ளே போயிடும், கலந்துரும். அப்போ அந்த தண்ணீரில் போய் அக்கிஃபர் வரைக்கும் இப்போ தண்ணி போயிடுச்சு, பிளாஸ்டிக் போயிடுச்சு. அந்த காலத்தில் இரும்பு தான் போகும், தாது பொருட்கள் தான் போகும், கால்சியம் போகும், மெக்னீசியம் போகும். அது பாறையினுடைய தன்மையை பொறுத்து தண்ணீருடைய தன்மை இருக்கும். இப்போ பாறையினுடைய தன்மை மாறி பிளாஸ்டிக்கினுடைய தன்மையை தண்ணீர் எடுத்துக்கொள்கிறது. கீழே எவ்வளோ அடி தூரம் வரைக்கும் போகும்? இது வந்து நம்ம எவ்வளவு தூரம் அந்த மணலுடைய தன்மை இருக்கிறதோ, பெர்குலேஷன் சொல்லுவாங்க, எவ்வளவு தூரம் அது ஆழம். ஒரு 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 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மண் நிரப்பி, ஒரு மீன் தொட்டியில் மண் நிரப்பி தண்ணீரை ஊற்றினால தண்ணீர் எவ்வளோ தூரம் போகிறதோ அவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் போகும். ஏன்னா அது வந்து அங்கே டீக்ரேட் ஆகி இருக்கும், கொஞ்சம் டீக்ரேட் ஆகும். அந்த தண்ணி அப்படியே பட்டு அரித்து அது உள்ளே இறங்கி அக்கிஃபர் வரைக்கும் பாதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இதனால் நம்ம வந்து மிகவும் பிளாஸ்டிக்கை கவனமாக அவாய்ட் பண்ண செய்ய வேண்டியது. நம்மளால் முடிந்தவரை நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து நம்மளால் முடிஞ்சால் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு பையை தூக்கின்னு போங்க, துணிப்பைகளை தூக்கி கொண்டு போகுங்கள். இல்லை அந்த காலத்தில் பேக்குன்னு இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய அதாவது காட்டன் பேக்ஸ் இருக்கும். கன்னி பேக்ஸ் கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த HDPE LDPE பார்க்குற போது சாக்கு பைகள், அந்த காலத்தில் சாக்கு பை வச்சுருந்தாங்க, சாக்கு பையில் தான் கொண்டு வருவாங்க. இப்போவும் சாக்கு பையில் தான் கட்டி வருது காய்கறிகள்லாம். ஆனால் பையை எடுத்து போட்டாச்சு. பின்னாடி காலத்தில் நெல் மூட்டைகள் எல்லாம் சாக்கு பையில் தான் கட்டி வந்தது. இப்போ வந்து உரைச்சாக்கு. எங்கேருந்து வந்தது உரைச்சாக்கு? ஈஸியான காசு கிடைக்கிறது, சாக்கு பைகள் காசு. ஏன்னா சாக்கு பைகள் வேணுமென்றால் நார்கள் வேண்டும், நார்கள் வேண்டுமென்றால் மரங்கள் செடிகள் வளர்க்க வேண்டும். நம்மளால் மரங்கள் செடிகள் வளர்ப்பதில்லை, எதுவுமே நம்ம செய்வதில்லை. இப்போ மாடர்ன் டே லைஃப் ஸ்டைலில் பிளாஸ்டிக் வந்து ஒரு நம்மளுடைய எங்கேயுமே நம்ம விளக்க முடியாதுங்கிற நிலை ஆயிடுச்சு. முடிந்தவரை நம்ம விளக்கிக்கொள்ளும். நம்ம எப்படி அதை விளக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த ஷாஷேகளை வாங்குவதை அவாய்ட் பண்ண வேண்டியது. பாட்டிலில் வாங்க, அந்த பெரிய பாட்டில் வந்து டீக்ரேட் பிளாஸ்டிக் தான், ரீசைக்கிள் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் ஷாஷேயில் இருக்கிற பேப்பரை அப்படியே தூக்கி எறிஞ்சோம்னா அது போய் சாக்கடைகளில் அடைத்து கொள்ளும், நீர்நிலைகளில் போய் சென்றடைகின்ற போது அங்கே அது உருமாறி அது மைக்ரோ துகள்களாக மாறி நீர்நிலைகளில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் அது பாதிக்கும். அப்படி பாதித்த போது தான் நம்ம பார்த்துருக்கோம், முதலைகளில் கழுத்திலே மாட்டிக்கொண்டது, ஆமைகளின் கழுத்திலே மாட்டிக்கொண்டது, மீன்களின் வயிற்றிலே மாட்டிக்கொண்டது, அத்தனையும் பிளாஸ்டிக்குகள். கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க. ஒரு மீன் அறுத்தா பாதியில் பிளாஸ்டிக் இருக்குது. அப்போது பிளாஸ்டிக்கை தின்ற மீன் என்ன ஆகும்? ஸோ மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற போது
இதை நாம் நிச்சயமாக தவிர்க்கலாம். ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த பாதை. இப்போ பிளாஸ்டிக்கை தடை செய்யணும், இல்லை அதுக்கு வந்து மனித வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகள் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும், ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸை கொடுக்கலாம். இப்போ வந்து பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸில் வந்துருச்சு. அந்த கண்டுபிடிச்ச பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட மக்கள் இனிமே வரும் காலங்களில் அட்லீஸ்ட் நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நோக்கி மக்களின் ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட முடிவான செய்தி. நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.